உலகின் தலைசிறந்த பரிசோதனை உளவியலாளர் ஆலன் ஆர் வேக்னர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1934 ஜனவரி 6 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினாய்ஸோடைய சாங்கமன் கவுண்டியில் இருக்கிற ஸ்ப்ரிங்ஃபீல்டில் ரேமண்ட் வேக்னருக்கும் கிரேஸ் ஜான்சன் வேக்னருக்கும் மகனாக பிறக்கிறார் ஆலன் ஆர் வேக்னர். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஆலன் ஆர் வேக்னர் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு சுறுசுறுப்பான குழந்தையாகவும் அறிவாற்றல் மிக்க குழந்தையாகவும் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1939ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னருக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஸ்ப்ரிங்ஃபீல்டிலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்த ஆலன் ஆர் வேக்னர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை முழு கவனத்தோட ஆலன் ஆர் வேக்னர் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1944ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஆலன் ஆர் வேக்னர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா அதே ஸ்ப்ரிங்ஃபீல்டிலே இருக்கிற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி ஆலன் ஆர் வேக்னர் இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் அறிவியல் பாடங்களில் ஆலன் ஆர் வேக்னர் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இவர் பயாலஜி உயிரியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், ஜுவாலஜி விலங்கியல் இந்த 3 பாடங்களில் ஆலன் ஆர் வேக்னர் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இதுக்கப்புறமா படிப்படியாக ஆலன் ஆர் வேக்னருக்கு சைக்காலஜி உளவியலில் ஆர்வம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1951ஆம் ஆண்டு இவருடைய 17 வயசில் ஆலன் ஆர் வேக்னர் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அதே ஸ்ப்ரிங்ஃபீல்டு ஹை ஸ்கூல்லையே இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், A கிளாஸ் எஜுகேஷன், போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அடுத்த ஓராண்டு ஆலன் ஆர் வேக்னர் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1952ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் ஆலன் ஆர் வேக்னர் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் அந்த ஸ்ப்ரிங்ஃபீல்டு ஹை ஸ்கூல்லேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா இவர் சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு தான் நினச்சாங்க. இதனால் ஆலன் ஆர் வேக்னரை இவருடைய அப்பா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினாய்ஸோடைய சாங்கமன் கவுண்டியில் இருக்கிற ஸ்ப்ரிங்ஃபீல்டிலிருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற அயோவாவுடைய ஜான்சன் கவுண்டியில் இருக்கிற அயோவா சிட்டிக்கு இவர் அனுப்பி அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அயோவாவில் இவரை சேர்த்துடுறாங்க. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி ஆலன் ஆர் வேக்னர் இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் பிஎஸ்சி இன் சைக்காலஜி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் சயின்ஸை உளவியலை மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து இவர் படித்து வந்தாங்க. உளவியலில் இவருக்கு படிப்பில் மட்டும் ஆர்வம் இருந்தது மட்டும் இல்லாமல் உளவியல் சார்ந்த ஆராய்ச்சிகள்லையும் ஆலன் ஆர் வேக்னர் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1956ஆம் ஆண்டு இவருடைய 22 வயசில் ஆலன் ஆர் வேக்னர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் சைக்காலஜியை யூனிவர்சிட்டி ஆஃப் அயோவாவில் இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதாவது ஆலன் ஆர் வேக்னர் படிக்கிற இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அங்கே பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு 4 இயர்ஸ் படிக்கணும். ஸோ இவர் 4 இயர் படித்து யூனிவர்சிட்டி ஆஃப் அயோவாவிலிருந்து பிஎஸ்சி இன் சைக்காலஜி இவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதே யூனிவர்சிட்டி ஆஃப் அயோவாலேயே ஆலன் ஆர் வேக்னர் பிஹெச்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, அதுவும் சைக்காலஜி உளவியல்லே இவர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பர்டிகுலராக இவர் கென்னத் டபிள்யூ ஸ்பென்ஸ் அப்படின்ற ஒரு பேராசிரியர் அவர் கீழே ஆலன் ஆர் வேக்னர் பிஹெச்டி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1959ஆம் ஆண்டு இவருடைய 25 வயசில் ஆலன் ஆர் வேக்னர் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்ற அந்த பிஹெச்டி இன் சைக்காலஜி அதையும் யூனிவர்சிட்டி ஆஃப் அயோவாவிலிருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ஆலன் ஆர் வேக்னர் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அயோவாவில் இருக்கிற அயோவா சிட்டியிலேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கனெக்டிகட்டில் இருக்கிற நியூ ஹேவனுக்கு போய் அங்கே இருக்கிற ஏல் யூனிவர்சிட்டி அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜியில் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக ஜாயின் பண்ணுறாங்க 1959ஆம் ஆண்டு. அதாவது ஆலன் ஆர் வேக்னர் அந்த ஏல் யூனிவர்சிட்டியில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி உளவியல் துறையில் இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் சைக்காலஜி உளவியல் கற்பிப்பாளர் அப்படின்ற பொறுப்பில் இவருடைய டீச்சிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1960கள் காலகட்டத்தில் ஆலன் ஆர் வேக்னர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி அதாவது உளவியல் உதவி பேராசிரியர் அப்படின்ற பதவி உயர்வை பெற்றாங்க. இதுக்கிடையில் ஆலன் ஆர் வேக்னர் பார்பரா மெலாண்ட் அப்படின்ற ஒரு பெண்ணை இவர் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஆலன் ஆர் வேக்னருக்கும் இவருடைய மனைவியான பார்பரா மெலாண்ட் வேக்னர் இவங்க 2 பேருக்குமே
கிறிஸ்டின் ஆர் வேக்னர் அப்படின்னும் அதே மாதிரி கேத்தரின் ஆர் வேக்னர் அப்படின்னும் 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. இது ஆலன் ஆர் வேக்னர் மற்றும் இவருடைய மனைவியான பார்பரா மெலான் வேக்னர் இவங்க 2 பேருடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஆலன் ஆர் வேக்னர் வந்து தொடர்ச்சியாக நிறைய உளவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. குறிப்பாக இவர் வந்து FA லோகன் அப்படின்ற ஒரு உளவியலாளர். அவர் கூட இணைஞ்சு ஒரு முக்கியமான ரிசர்ச் ஒர்க்கை எழுதி 1965ஆம் ஆண்டு ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்ற டைட்டிலில் ஆலன் ஆர் வேக்னரும் FA லோகனும் அந்த ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா FA லோகன் அதே மாதிரி இன்னும் FA லோகன், கே ஹேபர்லேண்ட், அதுக்கப்புறமா டி பிரைஸ், இந்த 3 நபர்கள் கூட இணைஞ்சு ஆலன் ஆர் வேக்னர் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ரிசர்ச்சை வந்து மேற்கொண்டாங்க. இதுக்கிடையில் 1968ஆம் ஆண்டு அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக ஆலன் ஆர் வேக்னர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த 1968ஆம் ஆண்டு தான் ஆலன் ஆர் வேக்னர் வந்து ஸ்டிமுலஸ் செலக்ஷன் இன் அனிமல் டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங் அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு புக்கு. இதை 1968ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் வந்து FA லோகன், கே ஹேபர்லேண்ட், அதுக்கப்புறம் டி பிரைஸ் இவங்க கூட இணைஞ்சு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1969ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிவ் நான் ரிவார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி வெளியிட்டாங்க. ஃப்ரஸ்ட்ரேட்டிவ் நான் ரிவார்ட் அப்படின்னு சொல்லி அதோடைய சப்டைட்டில் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிவ் நான் ரிவார்ட் வெரைட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட். ஸோ அதான் 1969 ஆலன் ஆர் வேக்னர் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ஸ்டிமுலஸ் செலக்ஷன் இன் எ மாடிஃபைடு கண்டினியூட்டி தியரி அப்படின்னு சொல்லி 1969ஆம் ஆண்டு இன்னொரு ஒர்க்கை ஆலன் ஆர் வேக்னர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1970களில் இன்னும் சில கௌரவங்களை இவர் பெற்றாங்க. குறிப்பாக அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1971ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ராபர்ட் ஏ ரெஸ்கோர்லா அப்படின்னு சொல்லி ஒரு உளவியலாளர். அவரும் இவரும் சேர்ந்து 1970களுக்கு பிறகு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராபர்ட் ஏ ரெஸ்கோர்லா அப்படின்றவர் வந்து 1940ஆம் ஆண்டு பிறந்தவர். ஸோ இவரை விட 6 வயசு கம்மி. ஸோ அவரும் ஆலன் ஆர் வேக்னர் இவங்க 2 பேரும் சேர்ந்து ரிசர்ச்சில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக கிளாசிக்கல் கண்டிஷனிங் பற்றி இவங்க 2 பேரும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னா பேவ்லோவியன் கண்டிஷனிங் அப்படின்னும் அழைக்கப்படும். அதாவது ஐவன் பேவ்லோவ் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை சேர்ந்த ஒரு நியூராலஜிஸ்ட், ஒரு நரம்பியல் நிபுணர். அவர் உருவாக்கினது அந்த ஐவன் பேவ்லோவ் அவர் உருவாக்கினது தான் பேவ்லோவியன் கண்டிஷனிங். ஸோ அதனால தான் ஐவன் பேவ்லோவுடைய பேரே அதுக்கு வந்து பேவ்லோவியன் கண்டிஷனிங் அப்படின்னு இடப்பட்டது. அதனுடைய இன்னொரு பேர் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங். இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் தியரி, ஒரு கோட்பாடு. இது என்ன அப்படின்றத நான் விளக்குறேன். இது 1897ஆம் ஆண்டு ஐவன் பேவ்லோவ் வந்து விளக்கியிருந்தாங்க. அதாவது ஐவன் பேவ்லோவ் வந்து 1849 டு 1936 இந்த காலகட்டத்துக்குள்ளே வாழ்ந்தவர். இந்த ஐவன் பேவ்லோவுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் என்னன்னா, ஒரு நாயை வச்சுட்டு அந்த நாய்க்கு வந்து உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவர் வந்து பெல் அடிச்சிருவாங்க. பெல் அடித்ததுக்கு அப்புறமா அந்த நாய்க்கு போய் ஐவன் பேவ்லோவ் வந்து உணவு வச்சாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளும் அதே மாதிரி பெல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நாய்க்கு வந்து உணவு கொடுத்தாங்க ஐவன் பேவ்லோவ். இதே மாதிரி தொடர்ச்சியாக ஐவன் பேவ்லோவ் வந்து ஒரு சில நாட்கள் வந்து தொடர்ந்து செஞ்சாங்க. இதுக்கப்புறமா ஐவன் பேவ்லோவ் ஒரு முறை வந்து பெல் அடிச்சுட்டு உணவு கொடுக்காம இருந்தாங்க. அப்போ அந்த நாய்க்கு வந்து அந்த உணவை பார்க்காமலே, உணவு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாமலே அந்த நாய்க்கு வந்து எச்சில் சுரந்தது. ஸோ சலைவா வந்து சுரந்தது. ஸோ இதுதான் வந்து ஐவன் பேவ்லோவ் வந்து நாய் வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுது. அதாவது எப்போவுமே பெல் அடித்த உடனே அதுக்கு உணவு கொடுக்குறனால பெல் அடித்தாலே உணவு கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துக்கு வந்து நாய் வந்து போகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நாய் வந்து கற்றுக்குது, லேர்ன் பண்ணுது அப்படின்றத ஐவன் பேவ்லோவ் வந்து கண்டறிஞ்சாங்க. அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய முடிவில் இவர் வெளியிட்ட அந்த தியரி தான் பேவ்லோவியன் கண்டிஷனிங் அப்படின்னு இவருடைய பேர்னால் அழைக்கப்பட்டது. அது கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு லேர்னிங், அதுக்கப்புறம் மெமரி, இது எப்படி வந்து ஒரு விலங்கு வந்து பண்ணுது அப்படின்றத ஐவன் பேவ்லோவ் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுதான் வந்து பேவ்லோவியன் கண்டிஷனிங் அப்படின்றது. அதில் வந்து மேற்கொண்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் மறைந்த பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு 1971ஆம் ஆண்டு இவரும், அதாவது ஆலன் ஆர் வேக்னரும் ராபர்ட் ஏ ரெஸ்கோர்லா இவங்க 2 பேரும்
அதில் ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணி அந்த ஒரு கிளாசிக்கல் கண்டிஷனிங், அதாவது பேவ்லோவியன் கண்டிஷனிங், அதுலேயே ஒரு மாடலை இவங்க 2 பேரும் உருவாக்கினாங்க. அதுக்கு இவங்க 2 பேருடைய பேரே வைக்கப்பட்டு ரெஸ்கோர்லா வேக்னர் மாடல் அப்படின்னு அதுக்கு வந்து பேரிடப்பட்டது. அது சம்மந்தப்பட்ட ஒரு ஒர்க்கை வந்து 1972ஆம் ஆண்டு இன்ஹிபிஷன் இன் பேவ்லோவியன் கண்டிஷனிங் அப்ளிகேஷன் ஆஃப் எ தியரி அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி 1972ஆம் ஆண்டு ராபர்ட் ஏ ரெஸ்கோர்லாவும் இவரும் ஆலன் ஆர் வேக்னர் இவங்க 2 பேரும் அந்த ஒரு புக்கை வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே 1972ஆம் ஆண்டு அதே ராபர்ட் ஏ ரெஸ்கோர்லாவும் இவரும் ஆலன் ஆர் வேக்னரும் ஒரு புக்கையும் வந்து அது சம்மந்தப்பட்டு எழுதினாங்க. அதை வந்து எ தியரி ஆஃப் பேவ்லோவியன் கண்டிஷனிங் வேரியேஷன்ஸ் இன் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் நான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ற டைட்டிலில் இன்னொரு புக்கையும் 1972ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. இதில் தான் ரெஸ்கோர்லா வேக்னர் மாடலானது வெளிப்பட்டது. ஸோ இது வந்து மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் புக் இன் சைக்காலஜியாக வந்து மாறினது. குறிப்பாக சைக்காலஜிலே இவங்க வந்து எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜி, பரிசோதனை உளவியலில் ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது பரிசோதனை உளவியல் அப்படின்னா லேர்னிங், மெமரி, அதுக்கப்புறமா வந்து காக்னிசியஸ், இது பற்றிலாம் படிக்கிறது தான். அதாவது ஒரு மனிதனோ அல்லது மற்ற விலங்குகளோ ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்குறாங்க, எப்படி நினைவில் கொள்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பரிசோதனை பண்ணக்கூடிய உளவியலின் ஒரு கிளை தான் எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜி. அதில் தான் இவங்க இந்த மாடலையே உருவாக்கினாங்க. இப்போ இந்த மாடல் வந்து நான் விளக்குறேன். அதாவது ஆலன் ஆர் வேக்னரும் ராபர்ட் ஏ ரெஸ்கோர்லா இவங்க 2 பேருடைய அந்த மாடல் அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மனிதனாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஒரு உயிரினங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து எப்போவுமே ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக ஒரே மாதிரி நடக்கும்போது அதை வந்து கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை கற்றுக்காமல் நிறுத்திடுவாங்க. எப்போ அது மாற்றமாக வேறு விதமாக வந்து நடக்குதோ அப்போ தான் அதை வந்து புதுசாக வந்து கற்றுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரெஸ்கோர்லா வேக்னர் மாடல் அப்படின்றது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு வழி இருக்குது, நம்ம வந்து பைக்கில் போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து லெஃப்ட்டில் திரும்பி ரைட்டில் திரும்பி போகணும். அந்த மாதிரி ஒரு பாதை இருக்குது. அதே பாதையில் தினமும் வந்து லெஃப்ட்டில் திரும்பி ரைட்டில் அப்படின்னு ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு தொடர்ந்து ஒரே பாதையிலே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய அன்கான்சியஸாகவே நம்ம மைண்டு வந்து கற்றுக்கிறத நிப்பாட்டிடும். பார்க்குறது, கவனிக்கிறதுலாம் பெருசாக வந்து நிப்பாட்டிட்டு அன்கான்சியஸாகவே வந்து அசால்ட்டாக நம்ம வந்து பைக் ஓட்டிட்டு லெஃப்டில் இருந்து ரைட்டில் போய் அப்படியே வீட்டில் வந்து நிப்பாட்டிகிட்டு இருப்போம். இது வந்து அப்படியே அன்கான்சியஸாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் அங்கே என்ன நடக்குது அப்படின்ற ப்ரெசண்ட்டில் இருந்து கவனிக்காமல் சும்மா நம்ம பார்வை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்போம். கரெக்டாக லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போயிட்டுருப்போம். ஆனால் நம்மளுடைய சிந்தனை, நம்ம பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மனசில் வேற ஒரு சிந்தனை இருக்கும். ஸோ இந்த வேற ஒரு சிந்தனை ஏற்படுறனால புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கவே முடியாது. ஏன் கற்றுக்க முடியாது அப்படின்னா, ஏற்கனவே கற்றுக்கிட்ட பாதையிலேயே தொடர்ந்து வந்து அந்த பழக்கமடைஞ்ச பாதையிலேயே தொடர்ந்து வந்து பயணம் பண்ணுறனால மூளையும் வந்து நம்மளுடைய கையை கரெக்டாக வந்து இயக்கிறோம். நம்மளுடைய கண் வந்து ஊடலை ஏதாவது வந்தால் மட்டும் அதை வந்து கவனிக்குமே ஒழிய மற்றபடி அப்படியே லெஃப்டில் போய் ரைட்டில் திரும்பி வீட்டுக்கு போய் சேர்றது, இது மாதிரி வந்து தொடர்ந்து வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து ஒரே மாதிரி நடந்துட்டு இருந்தால் அந்த மனிதன் மட்டும் இல்லாமல் மற்ற விலங்குகள் எல்லாத்தினுடைய அந்த லேர்னிங் வந்து கம்மியாயிரும். ஆனால் எப்போ அது டிஃபரெண்ட்டாக திடீர்னு நடக்குதோ, சர்ப்ரைஸ் ஆகுறோமோ, அப்போ நம்ம மறுபடியும் வந்து கான்சியஸாக வந்து நம்ம மறுபடியும் வந்து கற்றுக்கிறத அதிகப்படுத்துவோம். உதாரணத்துக்கு அதே மாதிரி இப்போ லெஃப்டில் திரும்பி ரைட்டில் போனால் வீடு, ஆனால் அந்த பாதை வந்து இப்போ அடைக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால. இப்போ நம்ம வேற ஒரு வழியாக போகணும் அப்படின்னா, அது தெரியாத ஒரு வழி, அந்த வழியை கேட்டு போகணும் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுடைய மூளை அந்த வழியை வந்து கவனிக்க ஆரம்பிக்கும். எப்படி நம்ம வந்து இந்த பாதையிலேருந்து அந்த பாதைக்கு போகிறோம் அப்படின்னு அந்த பாதையை புதுசாக வந்து கற்றுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு விஷயம் தொடர்ந்து ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது அது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கூட நம்மளுடைய மூளை வந்து நமக்கு வந்து தெரிவிக்காமல் அதை அப்படியே வந்து அன்கான்சியஸாகவே நம்ம செய்கிறபடி மூளை வந்து செஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வேறு விதமாக நம்ம சர்ப்ரைஸ் ஆகும்போதோ வேற ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் நம்மளுடைய மூளை வந்து கற்றுக்கும். இதுதான் வந்து ரெஸ்கோர்லா வேக்னர் மாடல் அப்படின்றது. இது வந்து இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்கில் ஒரு தியரி தான். ஸோ இதை இவங்க 2 பேர் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நிறைய பேர் வந்து குளிப்பாங்க, குளிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சிந்தனையில் குளிச்சுட்டு சோப்பு போட்டிருப்பாங்க. ஆனால் சோப்பு போட்டோமா அப்படின்ற டவுட் வந்து குளிச்சு முடியும் போது வரும். சோப்பு உண்மையிலே போட்டுட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து அன்கான்சியஸாக நடக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம குளிச்சுட்டே இருக்கும்போது தினமும் ஒரே மாதிரி குளிக்கிறோம், தினமும் ஒரே மாதிரி சோப் போடுறோம். ஸோ அதனாலேயே நம்மளுடைய அன்கான்சியஸாகவே நம்ம மூளை நம்மளை வந்து செய்யுமே ஒழிய, அதாவது நம்மளை செய்ய வச்சிருமே ஒழிய நம்ம செஞ்சோமா அப்படின்றத கரெக்டாக நம்ம ப்ரெசண்ட்டில் இருந்து உணர முடியாது. எப்போ அது வித்தியாசமாக நடக்குதோ அப்போ தான் நம்ம உணர்வோம். ஸோ இதுதான் வந்து
ரெஸ்கோர்லா வேக்னர் மாடல். இதை இவங்க 2 பேரும் கண்டறிஞ்சு 1972 அந்த 2 ஒர்க்ஸை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1974ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் வந்து ஜேர்னல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி அப்படின்னு ஒரு ஜேர்னல், அதனுடைய ஃபர்ஸ்ட் எடிட்டராக 1974ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் தான் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா ஆலன் ஆர் வேக்னர் வந்து இன்னும் சில ரிசர்ச் ஒர்க்கில் இவர் வந்து தொடர்ந்து ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் 1978ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் வந்து எக்ஸ்பெக்டன்சிஸ் அண்ட் தி ப்ரைமிங் ஆஃப் எஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை எழுதி 1978ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் வந்து அந்த ஒரு ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு 1981ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் வந்து அந்த ஜேர்னல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி அதனுடைய ஃபர்ஸ்ட் எடிட்டர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து மட்டும் இவர் விலகினாங்க. அதே 1981 இந்த காலகட்டத்தில் ஆலன் ஆர் வேக்னர் வந்து சில முக்கியமான ஒர்க்ஸை வந்து இவர் எழுதி வெளியிட்டாங்க. அதில் குறிப்பாக இந்த 1981 இந்த காலகட்டத்தில் ஆலன் ஆர் வேக்னர் வந்து எவல்யூஷன் சம்மந்தப்பட்டு நம்மளுடைய மைண்ட் சம்மந்தப்பட்டு எழுதினாங்க. அதே மாதிரி எஸ்ஓபி சம்மந்தப்பட்டு எழுதினாங்க. எஸ்ஓபி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஒரு தியரி தான். அதை பற்றி இவர் எழுதி எஸ்ஓபி எ மாடல் இன் ஆட்டோமேட்டிக் மெமரி ப்ராசஸிங் இன் அனிமல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு அதான் 1981ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன். 1971 எப்படி இவர் வந்து அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸோடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அதே மாதிரி 1972ஆம் ஆண்டு இவர் வந்து சொசைட்டி ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜிஸ்ட் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இதை மட்டும் நான் சொல்ல தவறிட்டேன். இதுக்கப்புறம் இந்த 1981 இந்த ஒர்க்கெல்லாம் வெளியிட்டதுக்கு அப்புறமா இந்த காலகட்டத்தில் ஆலன் ஆர் வேக்னர் வந்து இவர் பணிபுரியக்கூடிய ஏல் யூனிவர்சிட்டி அங்கே இவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜியாக இருந்தாங்க. இப்போ அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி அதாவது உளவியல் இணை பேராசிரியர் அப்படின்ற பதவி உயர்வை இவர் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறமா ஆலன் ஆர் வேக்னர் வந்து இன்னும் கூடுதலாக இவருடைய ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் தொடர்ந்து இவர் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1983ஆம் ஆண்டு ஏல் யூனிவர்சிட்டியோடைய சேர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி அப்படின்ற பதவி உயர்வையே பெற்றாங்க. சேர்னாலும் ப்ரொஃபஸர்னாலும் ஒன்று தான். ஸோ அசோசியேட் ப்ரொஃபஸர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி உளவியல் பேராசிரியர் அப்படின்ற பதவியை 1983ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் பெற்றாங்க. அதுக்கப்புறம் அதே 1983ஆம் ஆண்டு இவர் வந்து சொசைட்டி ஃபார் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் பிஹேவியர் அதனுடைய ஒரு செயலாளராக 1983ஆம் ஆண்டிலிருந்து ஆலன் ஆர் வேக்னர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆலன் ஆர் வேக்னர் வந்து 1985ஆம் ஆண்டு அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அதனுடைய ஒரு எலக்ட்ரேட் நாமினேட்டிங் கமிட்டி மெம்பராக வந்து ஜாயின் பண்ணாங்க. அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் அதனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒரு மெம்பராகவும் 1985ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1988ஆம் ஆண்டு 2 பொறுப்புகளில் இருந்தும் அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸோடைய அந்த எலக்ட்ரேட் நாமினேட்டிங் கமிட்டியோடைய மெம்பர் அப்படின்ற பொறுப்பில் இருந்தோம். அதே மாதிரி இன்னொரு ஈஸ்டர்ன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷனுடைய அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மெம்பர் இந்த 2 பொறுப்பிலிருந்து விலகினாங்க. ஆனால் அதே அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸோடைய கவுன்சில் டெலிகேட்டாக அந்த 1988 இவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அதே 1988ஆம் ஆண்டு அசோசியேஷன் ஃபார் சைக்கலாஜிக்கல் சயின்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் ஆலன் ஆர் வேக்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1989ஆம் ஆண்டு ஏல் யூனிவர்சிட்டியோடைய சேர் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி அப்படின்ற பொறுப்பில் இருந்து மட்டும் இவர் விலகினாங்க. இந்த 1989ஆம் ஆண்டு தான் எஸ்சி பிராண்டன் அப்படின்ற ஒரு நபர் கூட இணைஞ்சு ஆலன் ஆர் வேக்னர் வந்து எவல்யூஷன் ஆஃப் எ ஸ்ட்ரக்சர்டு கனெக்ஷனிஸ்ட் மாடல் எஸ்ஓபி அண்ட் தி இந்த ஒரு ஒர்க்கை வந்து நான் தப்பாக சொல்லியிருக்கேன். 1989ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் வந்து எஸ்சி பிராண்டன் அப்படின்ற ஒரு நபர் கூட இணைஞ்சு ஒரு ஒர்க்கை எழுதினாங்க. அதை வந்து எவல்யூஷன் ஆஃப் எ ஸ்ட்ரக்சர்டு கனெக்ஷனிஸ்ட் மாடல் ஆஃப் பேவ்லோவியன் கண்டிஷனிங் அப்படின்ற டைட்டிலில் இவர் வந்து 1989ஆம் ஆண்டு அந்த ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா டானகன் அப்படின்னு ஒரு நபர் டானகன் அப்படின்ற ஒரு உளவியலாளர் அவர் கூட இணைஞ்சு ஆலன் ஆர் வேக்னர் வந்து some relationships between a computational model SOP and an essential neural circuit for Pavlovian
பேவ்லோவியன் ரேபிட் ஐ பிளிங் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒர்க்கு. இது 1989 இவர் வெளியிட்டாங்க. இந்த 2 ஒர்க்கையும் நான் தடுமாறி சொல்லியிருக்கிறனால அதை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஆலன் ஆர் வேக்னர் வந்து 1990கள் காலகட்டத்தில் படிப்படியாக சில பொறுப்புகளை பெற்றாங்க. குறிப்பாக 1991 இந்த காலகட்டத்தில் சொசைட்டி ஆஃப் எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜிஸ்ட் அவங்க தரப்பிலிருந்து இவர் வந்து ஹார்வர்ட் கிறிஸ்பி வாரன் மெடலை வந்து பெற்றாங்க. அதே 1991ஆம் ஆண்டு ஏல் யூனிவர்சிட்டி அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிலாசபியோடைய ஒரு ப்ரொஃபஸராக, அதாவது தத்துவ பேராசிரியராக, ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிலாசபி 1991ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஆலன் ஆர் வேக்னர் வந்து இது மாதிரி இன்னும் தொடர்ச்சியாக இவர் வந்து இன்னும் பல கௌரவங்களை பெற்றாங்க. குறிப்பாக 1992ஆம் ஆண்டு நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அதனுடைய ஒரு மெம்பர் அப்படின்ற பொறுப்பில் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி இவர் வந்து செக்ரட்டரியாக ஜாயின் பண்ண சொசைட்டி ஃபார் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் பிஹேவியர் அதனுடைய செக்ரட்டரி அப்படின்ற பொறுப்பிலிருந்து இந்த 1992 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து விலகியிருந்தாங்க. இதே 1992ஆம் ஆண்டு ஏல் யூனிவர்சிட்டியோடைய சேர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிலாசபியா மட்டும் இல்லாமல் டிவிஷன் ஆஃப் சோசியல் சயின்சஸ் அதனுடைய டைரக்டராகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1993ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் வந்து ஏல் யூனிவர்சிட்டியோடைய சேர் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்ற பொறுப்பில் இருந்து மட்டும் விலகினாங்க. ஆனால் அந்த ஏல் யூனிவர்சிட்டியோடைய டிவிஷன் ஆஃப் சோசியல் சயின்சஸ் டைரக்டர் அந்த பொறுப்பில் தொடர்ச்சி 1998 வரைக்கும் ஆலன் ஆர் வேக்னர் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த 1998க்கு பிறகு ஆலன் ஆர் வேக்னர் ஏல் யூனிவர்சிட்டியோடைய ஜேம்ஸ் ரோலண்ட் ஏஞ்சல் ப்ரொஃபஸர் எமரட்டஸாக வந்து சைக்காலஜியில் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது ஜேம்ஸ் ரோலண்ட் ஏஞ்சல் அப்படின்றவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட். அவரை கௌரவப்படுத்துறதுக்காக ஏல் யூனிவர்சிட்டியில் அவருடைய பேரில் ஒரு பேராசிரியர் பதவி இருந்தது. அந்த பொறுப்பில் கௌரவத்தோட 1998ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ஆலன் ஆர் வேக்னர் வந்து 1999ஆம் ஆண்டு அந்த அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் அவங்க தரப்பிலிருந்து டிஸ்டிங்விஷ் சர்வீஸ் கான்ட்ரிபியூஷன் அவார்டை ஆலன் ஆர் வேக்னர் வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறமா 2000ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு எஸ்சி பிராண்டன் அப்படின்ற நபர் கூட மற்றொரு முறை இவர் சேர்ந்து காம்பனன்சியல் தியரி ஆஃப் பேவ்லோவியன் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு. இது 2001ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆலன் ஆர் வேக்னர் வந்து இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக சில கௌரவங்களை இவர் வந்து பெற்று வந்தாங்க. மேலும் ஆலன் ஆர் வேக்னர் வந்து நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸை இந்த காலகட்டத்திலையும் கண்டினியூ பண்ணாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து 2008ஆம் ஆண்டு எவல்யூஷன் ஆஃப் அன் எசென்சியல் தியரி ஆஃப் பேவ்லோவியன் கண்டிஷனிங் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதி 2008ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 2009ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னருக்கு வந்து இந்த 2009ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான கௌரவம் வழங்கப்பட்டது. அதாவது இந்த 2009ஆம் ஆண்டு பேவ்லோவியன் சொசைட்டி தரப்பிலிருந்து ஆலன் ஆர் வேக்னருக்கு வந்து W. ஹார்ஸ்லி கேண்ட் மெடல் அது வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ அந்த ஒரு கௌரவத்தை இவர் வந்து பெற்றாங்க. அதே மாதிரி இந்த 2009ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் வந்து ஒரு சொசைட்டியையும் சைக்காலஜிலே இவர் வந்து நிறுவினாங்க. அதுக்கப்புறமா ஆலன் ஆர் வேக்னர் வந்து E.H. வோகல் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கூட இணைஞ்சு 2010ஆம் ஆண்டு ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அதை வந்து அசோசியேட்டிவ் லேர்னிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஒர்க்கு. அது 2010ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா ஆலன் ஆர் வேக்னர் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ரிசர்ச் ஒர்க்கையும் பண்ணாங்க. நிறைய கௌரவங்களையும் இவர் வந்து தொடர்ந்து பெற்று வந்தாங்க. அதில் குறிப்பாக 2013 இந்த காலகட்டத்தில் அசோசியேஷன் ஃபார் சைக்காலஜிக்கல் சயின்ஸ் அவங்க தரப்பிலிருந்து வில்லியம் ஜேம்ஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டானது 2013ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னருக்கு வழங்கப்பட்டது. இதுக்கிடையில் ஆலன் ஆர் வேக்னருடைய மனைவியான பார்பரா மெலன் வேக்னர் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது ஆலன் ஆர் வேக்னருடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. ஆனால் இந்த இழப்பையும் கடந்து ஆலன் ஆர் வேக்னர் தொடர்ச்சியாக இவருடைய ரிசர்ச் ஒர்க்கில் நிறைய இவருடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்க. அதில் குறிப்பாக ஆலன் ஆர் வேக்னர் வந்து ஹபிச்சுவேஷன் குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ஹபிச்சுவேஷன் அப்படின்னா ஒரு விஷயம் பழக்கம் அடைஞ்சு அதன் மூலமாக லேர்னிங் மெமரி அது பற்றிலாம் படிக்கிறது. ஸோ அதை பற்றியும் இவர் ஆலன் ஆர் வேக்னர் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய ரிசர்ச்லாம் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து E.H. வோகல் அதே மாதிரி F.P. பான்ஸ் இந்த 2 நபர்கள் கூட இணைஞ்சு 2017ஆம் ஆண்டு தியரட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப்
எஸ்ஓபி மாடல் அப்படின்ற டைட்டிலில் ஒரு எஸ்ஓபி மாடல் ஆஃப் அசோசியேட்டிவ் லேர்னிங் அப்படின்னு அதை 2017ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னர் எழுதி வெளியிட்டாங்க. இதை நான் வந்து தப்பாக சொல்லியிருக்கேன். 2017ஆம் ஆண்டு ஆலன் ஆர் வேக்னரும் அந்த 2 நபர்களும் இணைஞ்சு த தியரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கேசன் செட்டிங் எஸ்ஓபி வித் ரீப்ளேஸ்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதை 2017 இவங்க வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே 2 நபர்கள் கூட இணைஞ்சு 2018ஆம் ஆண்டு த டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஸ்ஓபி மாடல் ஆஃப் அசோசியேட்டிவ் லேர்னிங் அப்படின்னு ஒரு புக்கை வெளியிட்டாங்க. இந்த நிலையில் இதே 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 28 அன்னைக்கு இவரோட 84 வயதில் ஆலன் ஆர் வேக்னர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 2018 செப்டம்பர் 28 அன்னைக்கு இவரோட 84 வயதில் ஆலன் ஆர் வேக்னர் இறந்து போயிடுறாங்க. ஆலன் ஆர் வேக்னர் இறந்து கிட்டத்தட்ட வந்து 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் ஆலன் ஆர் வேக்னர் வந்து அமெரிக்காவில் போற்றப்படக்கூடிய எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜிஸ்டில் ஒருத்தராக இருந்து வராங்க. குறிப்பாக இவர்னாலையும் இந்த ரெஸ்கோர்லா ராபர்ட் ஏ ரெஸ்கோர்லா அவர் 2020 இறந்து போனாங்க. ஸோ இந்த 2 நபர்களால் உருவாக்கப்பட்ட ரெஸ்கோர்லா வேக்னர் மாடல் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு அதில் வந்து ரிசர்ச் வந்து நடக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு மாடலாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இதனால் நிறைய விஷயங்கள், அதாவது அவங்க அந்த விஷயத்தை கண்டறிஞ்சனால முக்கியத்துவம் என்னென்னா, ஒரு மனுஷனோ அல்லது மற்ற விலங்குகளோ ஒரே விஷயத்தை தொடர்ந்து பண்ணால் உண்மையிலேயே அவங்க வந்து அன்கான்சியஸாக போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதே பண்ணாமல் அவங்க அதிகமாக லேர்ன் பண்ணுறதே நிறுத்திடுவாங்க. ஆனால் புதுசான விஷயங்கள் பார்க்கும்போது புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மூளையும் வந்து நல்லா செயல்பட்டுட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சதுக்கு காரணம் ராபர்ட் ஏ ரெஸ்கோர்லவும் ஆலன் ஆர் வேக்னர் தான். ஸோ இப்பேற்பட்ட ஆலன் ஆர் வேக்னர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.